ஒரு ஜாப்புக்கு நான் இன்டர்வியூ போறேன். ஸோ, அந்த ஜாப்புக்கு தேவையான எல்லா ப்ரீ ரெக்யர்மெண்ட்ஸையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு நான் போறேன் அப்படின்னா, ரியாக்ட், ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, ஏபிஐ எப்படி ஹேண்டில் பண்றது, ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு இன்டர்வியூல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, இன்டர்வியூவர் நம்மகிட்ட வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, இந்த சிம்பிள் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம ரெடியா இருப்போம். அவங்க உடனே நம்மகிட்ட வந்துட்டு லிங்க்டு லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி காமிங்க. 3 டைமென்ஷனல் அரே போட்டு காமிங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த செகண்டு நான் அப்ளை பண்ணது ஃப்ரண்ட் அண்ட் ரோலுக்கு, நான் அப்ளை பண்ணது ரியாக்ட் ரோலுக்கு. நான் எதுக்குங்க 3 டைமென்ஷனல் அரேவை ஹேண்டில் பண்ணணும்? நான் எதுக்குங்க லிங்க்டு லிஸ்ட்டை பார்க்கணும்? அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஸோ அப்படி தோணிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இது உங்கள் கம்ப்யூட்டர் டிசைன். நான் அப்துல் மாலிக். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், போயிட்டு நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, ரியாக்ட் டெவலப்பருக்கு நான் போய் அப்ளை பண்ணியிருக்கேன். ரியாக்ட் டெவலப்பர் எனக்கு வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கேட்கக்கூட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமேட்டிக்கல் கொஸ்டின் லைக் லிங்க்டு லிஸ்ட்டோ, 3 டைமென்ஷனல் அரேஸோ, இல்லை ஸ்ட்ரிங்ஸோ, லிஸ்ட்டோ, வாட் எவர் இட் இஸ், இதுதான் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுவா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்? ஏன்னா நம்ம அப்ளை பண்ண ஜாப் வந்து ஒரு ரியாக்ட் ரோலோ, இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரோலோ, இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சம்மந்தப்பட்ட ரோலுக்கு அப்ளை பண்ணியிருப்போம். பட் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கும் நம்ம ஆக்சுவலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்புக்குமே வந்து சம்மந்தம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? அப்போ ஏன் அந்த கொஸ்டினை கேட்கணும் என்கிட்ட? என்கிட்ட என் ஜாப்புக்கு தகுந்தாப்புல கொஸ்டின்ஸை கேட்கலாம்ல என்கிட்ட அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, இதுதாங்க பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலா இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறீங்க. உங்கள மாரியே கிட்டத்தட்ட ஒரு 5000 கேண்டிடேட்ஸ், 6000 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே கம்பெனிக்கு அப்ளை பண்றாங்க. அந்த சமயத்துல ஒரு இன்டர்வியூவரா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எல்லாருக்கும் காமனா ஒரு கொஸ்டின் குடுத்துட்டு, அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களா? அப்டிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் குடுக்கறதுனால, ஒரு கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸுமே அதுல நீங்க எழுதக்கூடிய ஆன்ஸர தான் எவாலுவேட் பண்றாங்க அப்டின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்க அப்டின்னா, இதான் உங்களோட பெரிய, பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா, எல்லாருக்குமே ஆன்சர் வராது. அது மாரி எல்லாருக்குமே ஆன்சர் வராமயும் இருக்காது. ஒரு நல்ல எல்லாமே கரெக்ட்டா ஆன்சர் கொண்டு வந்த ஒரு கேண்டிடேட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதே சேம் டைம் என்னால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் என்னால லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூவர் வந்து அந்த கோட யாரு எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வாய்ப்பு குடுப்பாங்களே தவிர, கோட ஃபுல்லா முடிச்சவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ, அங்க இன்டர்வியூவர் வந்து என்ன பண்ண போறாங்க? என்ன பண்றாங்க? எத எவாலுவேட் பண்றாங்க அப்டின்னா, அந்த வே ஆஃப் திங்கிங், நீங்க உங்களுக்கு குடுத்த கொஸ்டின்ஸுக்கு எப்படி திங்க் பண்றீங்க? அத எப்படி சால்வ் பண்றதுக்கான லாஜிக்ஸ எப்படி நீங்க டிரைவ் பண்றீங்க? அண்ட் ஒன் மோர் திங், அத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான கம்யூனிகேஷன் உங்ககிட்ட எப்படி இருக்குது? இப்படிங்கிறத தான் ஒரு இன்டர்வியூவர் உங்ககிட்ட எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ, நம்ம நெறைய ஜாப்புக்கு போயிருப்போம். நெறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருப்போம். நெறைய ஜாப்புக்கு இன்டர்வியூ போயிருப்போம். அங்கலாம் போயிட்டு வெளிய வரும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு இருக்கும். ஏன்டா நான் அப்ளை பண்ணது ரியாக்ட் ரோலுக்கு என்ட்ட எதுக்கு லிங்க்டு லிஸ்ட் கேட்குறீங்க? நான் பேக் எண்ட் உள்ளயே வரலையே! எனக்கு லாஜிக்கே தேவையில்லையே! நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணிட்டு போயிருவேனே! ஏபிஐ இன்டகிரேட் பண்ணிட்டு போயிருவேனே! அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஸோ ஹியர் ஒரு இன்டர்வியூவரா இருக்கிற ஒரு பெர்சன் உங்கள எவாலுவேட் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின குடுத்து, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களா? பண்ணலையா? அப்படிங்கிறத தாண்டி, அதுல நீங்க எழுதுற லாஜிக்ஸா இருக்கட்டும், அது நீங்க வே ஆஃப் பிரசன்டேஷனா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணக்கூடிய வே ஆஃப் திங்கிங் உங்ககிட்ட எப்படி இருக்கு? அப்படிங்கிறது தான் அந்த பர்ட்டிகுலர் இன்டர்வியூவர் வந்து உங்கள எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஏன் இப்படி எவாலுவேட் பண்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கம்பெனில ஒரு புரொடக்ஷன் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்குது. திடீர்னு சம்திங் ஒரு அவுட்டேஜ் ஆவுது. ஒரு சம்திங் ஏதோ பிரேக் ஆகுது. சம்திங் ஹேப்பன் தேர். அந்த சமயத்துல போயிட்டு, நான் டைரக்ட்டா கோட கை வைக்கிறத விட, அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து பார்க்கிறத விட,
காமா திங்க் பண்ணி இதனால தான் இது வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால் எப்போ முடிவு பண்ண முடியும் அப்படின்னா, நான் அந்த லாஜிக்கை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் விஷயத்த ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு இஷ்யூன்னு வர்றாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் அவுட்டேஜ் நடக்குது அப்படின்னா, அந்த சமயத்தில் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை போய் பார்த்தா போதும், இந்த பர்டிகுலர் பைப்லைனை பார்த்தா போதும், என்னால் இதை சால்வ் பண்ண முடியும். ஐ மீன் சாரி, அந்த பர்டிகுலர் பைப்லைனை பார்த்தா சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது எங்கே டிஃபைன் ஆகுது அப்படின்னா, நம்ம இன்டர்வியூவில் டிஃபைன் ஆகுது. அண்ட் இப்போ ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷனுக்கு பண்ணுறீங்க, கிளைண்ட் சைடு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ கிளைண்ட் வந்துட்டு உங்ககிட்ட எனக்கு லாகின் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணேன், இப்படி ஒர்க் ஆகலை, பின்னாடி ஃபங்க்ஷன் இப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அந்த லாஜிக் தெரியுது, எனக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நாளைக்கே கிளைண்ட் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னா கூட, ஓகே இதோட லாஜிக் இப்படி தான் இருக்கும், இதோட ஃபங்க்ஷன் இப்படி தான் எழுதியிருக்கேன், ஸோ அதை செக் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளாரிட்டி ஆஃப் த இஷ்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நார்மலாக தெரியும், நான் எல்லாருமே கோடிங் படித்து ப்ரோக்ராமிங் படித்த எல்லாருமே எவ்ரி ஒன் கேன் சால்வ் த ப்ராப்ளம். ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் அவ்வளோ இருக்குது. ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் அதாவது டிஜிட்டலாக சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் அ ப்ரோக்ராமிஸ்ட். அவங்களால பண்ண முடியும். பட் அதை எஃபிஷியண்டாக எப்படி திங்க் பண்ணுறோம்? இம்மீடியட்டாக பதறாமல், ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம, காமன் க்ளீனாக உட்காந்து திங்க் பண்ணி, இந்த பர்டிகுலர் விஷயத்த பார்த்தா போதும், இது சால்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் ஒரு இன்டர்வியூவர் நம்மளை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இன்டர்வியூவில் இதெல்லாம் ஓகே. இது நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ரோ, லைக் இப்போ வந்து இன்டர்வியூ இதுக்காக தான் நம்மளை எடுத்துகிட்டு போகிறாங்க, இதுக்காக திங்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆக்சுவல் ஜாப்லேயே நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு கொஸ்டினுக்கு திங்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸுக்கும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அண்ட் மோர் ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் ஜாப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் கம்யூனிகேஷன். உங்களோட கம்யூனிகேஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களோட ஆக்சுவல் ஜாப்ல. ரெண்டாவது, காம் அண்ட் திங்கிங். காம் திங்கிங் சொல்லுவாங்க. லைக் ரொம்ப காமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம அந்த அந்த ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராப்ளம் எங்கே வந்திருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறது. தேர்ட் திங், வேல்யூபிள் சொல்யூஷன், நாட் அ ஒர்க் அரவுண்ட். ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்குறோம், ஒரு ப்ராப்ளத்துக்கு இதுதான் லாஜிக், இப்படி பண்ணால் சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த சொல்யூஷன் லைஃப் டைம் சொல்யூஷனாக இருக்காட்டாலும் பட்சத்தில் அது ஒர்க் அரவுண்டாக இருக்கக்கூடாது. இந்த சமயத்துக்கு இதை பண்ணிக்கலாம், பட் ஆஃப்டர் தேட் அதை நம்ம மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம், ஒரு சொல்யூஷன் நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து லைஃப் லாங்காக இருக்கணும். இட் இட் ஷுட் ஹாவ் சம் லைஃப் டைம். ஒரு ஒர்க் அரவுண்டாக வச்சுட்டு இதுக்கப்புறம் இப்போதைக்கு இதை பண்ணிடலாம், இப்போ ஒரு இஷ்யூ வந்திருக்கு, இப்போதைக்கு இந்த இந்த ஒர்க் அரவுண்ட் பண்ணி விட்டுடலாம், பட் நம்ம அடுத்த ரிலீஸ்லேயோ அதுக்கு அடுத்த ரிலீஸ்லேயோ வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ரொம்ப ரேர் கேஸில், கிரிட்டிக்கல் இஷ்யூஸில், ரொம்ப ரொம்ப டன்ஜென்டான பிளேஸில் வந்து தேவைப்படும், இல்லைன்னு சொல்லலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராப்ளம் வருது, வி ஹாவ் அ லாட் ஆஃப் டைம் டு ஒர்க் ஆன் இட் அப்படிங்கும் போது வி ஷுட் திங்க் ரியல் டைம் சொல்யூஷன் அண்ட் இட் ஷுட் பி லைஃப் லாங். ஸோ நீங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணக்கூடிய இன்டர்வியூவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? நான் ரியாக்ட் வந்துருக்கேன், ரியாக்டோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லணும் கேட்பீங்க. இல்லை நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வந்திருக்கேன், நான் வந்து டெவாப்ஸுக்கு வந்திருக்கேன், எனக்கு வந்து கியூபர்நெட்டிஸ் பற்றி கேளுங்க, டாக்கர் பற்றி கேளுங்க, இல்லை டாக்கர் ஃபீல்டு எதை சொல்லுங்கள் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை பேக் அண்ட் டெவலப்மெண்ட் வந்திருக்கேன்னா டேட்டா பேஸ் பற்றி கேளுங்க, எஸ்கியூஎல் எழுத சொல்லுங்கள், எழுத அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பட் ஒரு இன்டர்வியூவர் வந்து ஒரு கொஷின் கேட்குறதுனால, இந்த ஒரு கொஷின் அதுக்கு அவங்க கிட்ட வைக்கிறதுனால, he can evaluate the things what we discussed in the entire video. ஸோ இதெல்லாம் எவாலுவேட் பண்ணும் போது தான் ஒரு இன்டர்வியூவரால் உங்கள் மேலே ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் வச்சு
ஓகே இந்த கேண்டிடேட் வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்கு பெஸ்ட் ஃபிட் பிகாஸ் யூ நோ த ரோல் பட் இன்டர்வியூ நோ த ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் பிஹைண்ட் த இன்டர்வியூ ப்ராசஸ் வாட் யூ ஆர் திங்கிங். ஏன் நமக்கு லிங்க்டின் கேட்குறாங்க, ஏன் நமக்கு வந்து கிராஃப் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் இதுதான் ஆக்சுவலாக. என்ன ரீசன்னா உங்களுக்கு வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது, வே ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் எப்படி கொடுக்குறீங்க, உங்களோட லாஜிக்ஸ்க்கு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, அது நீங்களாம் ஓனாக ரைட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுக்காக தான் இன்டர்வியூ உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஜாப்புக்கும் உங்கள் ரோலுக்கும் ஆக்சுவலாக நீங்கள் பண்ண போகிற ரோலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கொஷினை கேட்குறாங்க. பட் அது ஆக்சுவலாக ஜாப் இன்டர்வியூருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம அதை திங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதை ஒரு சொல்யூஷனாக ஒரு ஆன்சராக கொண்டு போய் கொடுக்கும்போது வி கெட் அ கான்ஃபிடென்ட் ஆன் தேட். என்னால் அந்த ப்ராப்ளம் வந்து நான் சால்வ் பண்ணுறேன், என்னால் அந்த ப்ராப்ளம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வியர்டாக நினச்ச கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் இட். இது மாதிரி நிறைய வீடியோஸோட நிறைய கண்டென்ட்ஸோட கீப் ஆன் நிறைய கண்டென்ட்ஸோட வரேன். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறந்துடாமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டு டிக்ளேர், ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் ஹியர் இஸ், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் புரிஞ்சு லேர்ன் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். இட் வில் கெட் யூ டு த ஃப்யூச்சர். அவங்களோட ஃப்யூச்சருக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும். எடுத்தாங்க ஒருத்தன் பண்ணுறத விட ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி புரிஞ்சு இந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எதுக்கு பில்ட் பண்ணுறோம், ஏன் பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒய் வாட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் டு த பியாண்ட் வாட் யூ திங்க். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ அவங்க சந்திக்கும் வரை டடாபாய்.